பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் ஜேக்கப்காக டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவர்கள் மூலமாக நம்மோடு இடைப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. கடந்த 9 மாத காலமாக எங்களை நடத்தினீங்க. இந்த 10வது மாதத்தில் 2வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுங்க. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தின் 2வது வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடலாம். அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து மகிழ்வோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆராதனைகளை பிரியப்படவராக இருக்கிறார். முதல் பாடல், என் பெலனாக கிறிஸ்து இருப்பதினால். நம்முடைய பெலனாக ஆண்டவரை கொண்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் நம்ம பெலனாக இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. உற்சாகத்தோடு கூட பாடலாம். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில்
பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஆமாண்டவரே, அந்த ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம், அவர் நம்முடைய பலனாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் எப்படியாக பக்தன் எழுதியிருக்காங்க, எரிகுன்ற சூளைக்குள்ளே போனாலும் சரி, அந்த அக்கினியின் மத்தியில் போனாலும் சரி, அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது அது நம்மை சேதப்படுத்தாது என்று வேதத்தில் அருமையாக போட்டிருக்கு. அவர் நமக்கு துணையாக கொண்டு இருக்கும் பொழுது, வலப்பக்கத்தில் ஆண்டவரை துணையாக வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களும் ஃபெயில் ஆகிறது இல்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் அப்படி தெரியலாம். இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்குங்க, ஆண்டவரே, நீங்கள் எங்களோட பலனாக இருக்கும் பொழுது, எங்களுடைய வலப்பக்கத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, எங்களுடைய அடித்தளமாக நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே, நீர் ஒரு தாய் போல தேற்ற வல்லவராக இருக்கீங்க, ஒரு தந்தை போல தேற்ற வல்லவராக இருக்கீங்க. நாங்கள் சோர்ந்து போன வேலைகளில் எங்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயாக கேட்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் எங்களோட பலன். ஆண்டவரே, எங்களோட பலனா நீங்கள் இருக்கும்பொழுது எந்த ஒரு சூழ்நிலை குறித்தும் நாங்கள் கலங்க தேவையில்லை என்று சொல்லி, கண்ணீரின் மத்தியில் போனாலும் சரி, பள்ளத்தாக்கின் மத்தியில் போனாலும் சரி, அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவர், மலை போல துன்பங்கள் இருந்தாலும் சரி, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களை நாங்கள் துணையாக கொண்டு இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் ஓவர் கம் பண்ணி முன்னேறி செல்வதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்ற அந்த நம்பிக்கையோடு கூட நம்மிடத்தில் ஒரு ருசியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் உம்மோடு கூட எங்களோடு கூட உண்மை ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவர், ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பல கண்ணீர்களோடு இந்த ஆராதனையில் வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு விஷயாக நீங்கள் துணையாக இருக்கும் பொழுது
அவங்க கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கீங்க. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்ற நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை துணையாக கொண்டு இருக்கும் பொழுது மாத்திரமே என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை எடுத்து அதிகமாக உபயோகப்படுத்துங்க. மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த கால வேளையில தேவனுடைய செய்திக்காய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்பட வல்லமை உள்ளவராக இந்த நாளுடைய செய்தி கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the Gospel of John, chapter 11, verse 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு கீழாக நாம் செய்திகளை கேட்டு வருகிறோம். முதல் நாள் மற்றும் முதல் வாரத்தில் இந்த செய்தி, இந்த தலைப்பு கீழாக நாம் தேவனுடைய செய்தியை கேட்டு வந்தோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் மரியாளிடம் மார்த்தாளிடம் இடைப்படுகிறதை பார்க்கிறோம். காரணம், மரியாளும் மார்த்தாளும் அதிகமாய் நேசித்த தன்னுடைய சகோதரனாகிய லாசரு அவன் சுகவீனமாய் இருக்கிறான் என்று அறிந்தபோது தாங்கள் அடிக்கடி உபசரித்து வீட்டிலே இருந்த ஒரு மூத்த சகோதரராக இருந்த இயேசுவிடம் ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், நீ நேசிக்கிற உம்முடைய சிநேகிதர் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் தங்கியிருந்த இடத்திலே மேலும் தங்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகு அதனுடைய கன்க்ளூஷனில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அவன் நித்திரையா இருக்கிறான், நம்ம போகலாம் என்று சொல்லி மரித்து விட்டான் என்ற செய்தி கேட்டபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் நித்திரையா இருக்கிறான் என்று சொல்லி. அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த சம்பவம் நம்ம போன வாரமும் பார்த்தோம். அநேகர் அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள். இவரும் அவர்களோடு சேர்ந்து அந்த துக்க வீட்டில் இவரும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் அழுதது மாத்திரமல்ல, யூதர்கள் சொல்றாங்க, இவர் எவ்வளவாய் நேசித்தார், இந்த குடும்பத்தை எவ்வளவாய் நேசித்தார், அதனால அவர் அதிகமாய் வசனப்படுகிறார் என்று சொன்னபோது அவர் ஆவியிலே கலங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த நாளில் இந்த 2வது வாரத்தில் இந்த செய்திக்கு நான் இப்படியா யோசிச்சிருக்கேன், காட்ஸ் டைம் அண்ட் பர்பஸ். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நேரமும் தேவனுடைய திட்டமும் ஒன்று உண்டு. நீங்களும் நானும் அவசரப்படுகிற விதமாய் தேவன் எதையும் செய்கிற தேவன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லி கொடுக்க விரும்புகிற 2 காரியம் இந்த சம்பவத்தில் கற்றுக்கொள்ளும் போது, காட்ஸ் பர்ஃபெக்ட் டைமிங்காக நாம் வெயிட் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை அறிந்திருப்போம், ஆனால் தேவனுடைய நேரத்துக்காய் காத்தில்லாதபடி நாம் அதிக பிரயாசப்பட்டு முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கு பார்க்கிறோம், ஆண்டவருடைய நேரம் வந்தது. ஆண்டவர் வந்தபோது அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் அதை தடை செய்யக்கூடியதாய் காணப்பட்டது. இயேசு அவர்களை பார்த்து கல்லை புரட்ட எங்க வைத்தார்கள் என்று கேட்டார். கல்லறை அருகே வந்து விட்டார். கல் அவர்களுக்காக அப்புறம் அவர்களுடைய கவலையே, யார் நம்மளுடைய கல்லை எடுத்து போடுவார், இயேசு கல்லை அப்புறப்படுத்தி விட்டார். இந்த சூழ்நிலையில மரியாளும் மார்த்தாளும் சொல்கிறார்கள், ஆண்டவரே, என் சகோதரனாகிய லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிற்று, இது நாருமே என்று சொல்லி அவர்களுடைய கலக்கம், அவருடைய வேதனை, அவர்களுடைய அந்த துக்கம் எல்லாம் மறைந்து போய் இப்போ என்ன சொல்றாங்க, அந்த சரீரம் நாருமே, எப்படி இதை நாங்கள் சகிக்க முடியும் என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுடைய நேரத்தை அறிந்திருப்பீங்க, தேவனுடைய நோக்கம் என்ன என்று அறிந்திருப்பீங்க, ஆனால் அவர் செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய அவிசுவாசம் ஒரு தடையா இருக்கலாம். இங்க நான் அப்படியே போட்டிருக்கேன், overcome the doubt. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம் சந்தேகப்படுகிற எல்லா விதமான அவிசுவாசத்தை ஓவர் கம் பண்ணி லுக் ஃபார் காட்ஸ் க்ளோரி, தேவ திட்டத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையையும் நீங்கள் காண்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நேரம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய அவிசுவாசத்தை அப்புறப்படுத்த வேண்டும். வேதத்தில் ஒரு
அருமையான 2-3 சம்பவங்கள் இருக்கு. அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா குளத்து அருகே இருந்த ஒரு மனிதனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். 38 வருடமாய் அந்த இடத்துல அவன் அற்புதம் நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டது உண்டு. நாளடைவில் அது அவனுக்கு ஒரு பழக்கமாய் விட்டது. 38 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 38 வருடமாய் அவன் தேவ திட்டத்தையும் அறிந்து கொள்ள விரும்பவில்லை, தேவனுடைய நேரத்துக்காகவும் காத்திருக்கவில்லை. இப்பொழுது அதை அற்புதம் செய்யக்கூடிய ஆண்டவர் அங்கு வந்து விட்டார். அங்கு வந்து அவனை கேட்கும்போது அவனுடைய அவிசுவாசம் அவனுக்கு தடையா இருக்குது. அவன் சொல்லுகிறான், யாரும் என்னை கொண்டு போய் அந்த குளத்துல விடுவதற்கு ஆள் இல்லை. தேவதூதர்கள் வந்து கலக்கும் போது வேற ஒருவர் அதுல குளத்துல இறங்கி அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், எனக்கு அது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தன்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவன் தடை செய்யப்பட்டவனாக அதே இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டு அங்கே தங்கியிருக்கான். ஆனால் சுகம் கொடுக்கிற தேவன் அங்கு வந்து அவனை விசாரிக்கும் போது அதற்கு அவனால் சரியான பதில் கொடுக்க முடியல. அவனுடைய நேரம் வந்து விட்டது, தேவனுடைய நோக்கம் அறிந்திருந்தான். ஆனா அவனுடைய அவிசுவாசம் அந்த இது நடக்காதே, யாரும் என்னை கொண்டு போய் விடுவதற்கு இல்லையே என்று சொல்லி அவன் யோசிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவை தேவ நேரத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்திருக்கிற நீங்கள் அவிசுவாசத்தோடு இருக்கிறதுனால தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியங்களை நீங்கள் ருசிக்க முடியாமல் போகிறது. இன்னொரு 2 சம்பவங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். போதும். இங்க பார்க்கிறோம், இங்க ஒரு மனுஷனை குறித்து போடப்பட்டிருக்கு. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் அந்த இடத்துல அவனுடைய சிநேகிதர்கள் அவனை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அலங்கார வாசல் அண்டையில வைத்து பிச்சை எடுக்கும்படியாக அந்த இடத்துல அவனுடைய வருமானத்தை எதிர்பார்த்து அவர்களுடைய அவிசுவாசம் அவ்வளவுதான். அலங்கார வாசல் அண்டையில உட்கார வைத்து ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி வசனம் அதுக்கப்புறம் கீழே படித்து பார்ப்பீர்கள் என்றால் அவன் எப்பொழுதும் போல ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பேதுரும் யோவானும் நோக்கி பார்த்தான் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் இந்த நண்பர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? அவன் பிச்சை எடுத்தால் போதும். இவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் இருந்தவன், அவன் தேவாலயத்துக்கு அதிக பேர் வருகிறார்கள், ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு பணம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி தன்னுடைய லைஃப்ல அதுதான் லைஃப் என்று யோசித்து விட்டான். தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியலை, தேவன் அவனுக்கென்று வைத்திருக்க அந்த நேரத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய சிநேகிதர்கள் அவிசுவாசம் உள்ளவளாய் அவனை பிச்சை எடுக்கும்படி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருந்தான். ஆனால் அதே சம்பவம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷத்துல வசனம் நேரம் இல்லை 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அவர்களும் சிநேகிதர்கள் தான். அவனும் தாயின் வயிற்றிலிருந்து இவன் சப்பானியா இருந்தான், இவன் திமிர்வாதக்காரனா இருக்கிறான். ஆனால் இந்த சிநேகிதர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? தேவ திட்டம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ரொம்ப அழகா போடுறோம், கப்பர்நகூமிலே மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு வீட்டிலே அநேகர் கூடி அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிநேகிதர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், என் தேவனால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த கூரையை பிரித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை எழுந்து நடக்க வைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 விதமான காரியங்களை பார்த்தோம். ஒருவனுடைய லைஃப்ல அவனை பிச்சை எடுக்கும்படி வைத்திருக்கிற ஒரு சம்பவம், இன்னொரு இடத்துல கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய அவிசுவாசத்தை அப்புறப்படுத்தி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் நீங்க நடக்க வேண்டும், இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஓடி வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி சென்றதை பார்க்கிறோம். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன காரியம், அப்போ இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த காலவேளையில் நீங்க விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் எது தடையா இருக்கிறது? ஒருவேளை தேவ நேரத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி, தேவன் செய்ய நினைத்த அற்புதத்தை ருசிக்க முடியாதபடி, உங்களுடைய
அவிசுவாசம் தடையா இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை ஓவர் கம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அவிசுவாசம் நீங்க தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த திமிர்வாதக்காரனை இறக்கின சிநேகிதர்களை போல அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எந்த இடத்துல இருந்தாலும் உம்முடைய தெய்வீக வல்லமை அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யுங்க, பெரிய காரியம் நடப்பித்துக் கொடுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.